ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ் இல்லம் தேடி கல்வியில் இப்போ இந்த சிபிடி எக்ஸாம் பற்றின முழு ஓவரால் வியூவை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லோரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரி இதில் நான் சொல்லியிருக்கேன். எது எது கரெக்டாக இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த பொருளோட கரெக்டாக டிக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு எக்ஸாமை ரொம்ப பேனிக் ஆகாமல் பயப்படாமல் கான்ஃபிடெண்ட்டாக செய்யுங்க. அது தப்பாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி கரெக்டாக செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். இப்போ என்னென்ன செய்யலாம் இந்த எக்ஸாமுக்கு பற்றின விஷயங்களை முழுசாக சொல்கிறேன், எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம்னா நமக்கான ஜியோ வந்துச்சு, இந்த ஹைடெக் லேபுக்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி. இது ஹைடெக் லேப் மட்டும் கிடையாது, எம்எஸ் ஒர்க்கும் இதில் தான் சேர்த்து பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்தோம்னா 2 டைப்ஸாக நடந்தது. ஒன்று ஸ்க்ரீனிங் டெஸ்ட், இன்னொன்று சிபிடியாக நடக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் மெயில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நேற்றுலேருந்து ரிசீவ் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் இன்றைக்கி ஈவினிங் வந்து செகண்ட் அந்த மெயிலும் வந்திருக்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னா யூசர் நேமு, பாஸ்வேர்டு, என்ன பிளேஸு, என்ன பேட்ச் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக நம்ம வச்சுக்கணும். நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து யாருக்குமே நம்ம அதை வந்து ஷேர் பண்ணவோ இல்லை சென்ட் பண்ணவோ கூடாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படி ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு, ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். நமக்கு பதிலாக வேறு எங்கேயாவது இமெயில் ஐடியிலையோ வேறு இதுலேருந்து உள்ள இது பண்ணி நம்ம எழுதிட்டாங்க அப்படின்னாக்கா அப்புறம் ப்ராப்ளமேட்டிக் ஆகிடும். ஸோ முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது ஃபஸ்ட்டு விஷயம் ஆதார் கார்டு அண்ட் ஐடி கார்டு. நமக்கு வந்து அந்த 2 மெயிலையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, 2 செட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு அண்ட் ஐடிகே கார்டையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன செஞ்சுருக்கீங்களோ எல்லாமே, அண்ட் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருந்தீங்களா அது, யூஜி டிகிரி என்ன மேஜராக வேணால் இருக்கலாம், உங்களோட யூஜி டிகிரி எடுத்துக்கணும். பிஜி டிகிரி, மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் டிசைனிங் எதுவும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸுக்குள்ளே அந்த டிப்ளமாக்குள்ளே சர்டிஃபிகேட்ஸையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே 2 sets ஆஃப் ஜெராக்ஸ் காப்பியாக எடுத்துக்கோங்க. தனித்தனியாக வரிசையாக அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அந்த வரிசையின்படி எல்லாத்தையும் எடுத்து அடிக்கி ஒரு ஃபைலில் வச்சுருங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா எக்ஸாமோட டைமிங்ஸ் 50 கொஸ்டின்ஸை வந்து வெறும் 45 நிமிஷத்தில் முடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக்ஸாமுக்கு கிளம்பும்போது நம்ம வென்யூவில் நம்ம பேட்சுக்கு கொடுத்துருக்க அந்த டைமிங்க்கு முன்னாடி 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுறதுங்க. ரொம்ப வீட்டுக்கு கிட்டலாம் இருக்கிற மாதிரியெல்லாம் சென்டர்ஸ் கிடையாது, எங்கெங்கேயோ தூரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர்ஸ் தூரமாகலாம் இருக்குது நிறைய ஊரில். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் ஏரியாவிலேருந்து கிளம்பும்போது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த 1.5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே போகிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிடுங்க. அந்த காலையில் ஃபஸ்ட்டு அந்த 9:30 பேட்ச் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது. ஸோ அவங்க தான் வந்து சீக்கிரமே போகணும். ஸோ இந்த எக்ஸாமை பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து என்ன நடக்கும், அந்த 1.5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். நம்ம எடுத்துகிட்டு போயிருக்க எல்லா சர்டிஃபிகேட்டும் நம்ம கொடுத்துருந்த அந்த படிவத்தில் கொடுத்தது எல்லாமே இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட்டை நம்ம அட்டன் பண்ணலாம். 50 கொஸ்டின்ஸை நம்ம எத்தனை நிமிஷத்தில் எழுதணும் அப்படின்னா 45 மினிட்ஸுக்குள்ளே எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் கூட கிடையாது. ஸோ நம்ம வந்து முடிச்சிட்டோம், நம்ம டைம் இருக்குது, நம்ம பாட்டுக்கு போடலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க. டக்குன்னு ஆன்சர் பாட்டு நம்ம இது பண்ணிகிட்டே இருங்க. டைம் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் மேலே அந்த நோட்டிஃபிகேஷனில். ஸோ அதை கவனிச்சுக்கிட்டே இருங்க. டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிடுங்க. தெரியலைன்னா அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்து போங்க. திரும்பவும் ப்ராசஸ் பண்ணி கடைசியாக முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு கடைசியாக சப்மிட் கொடுத்துருங்க. இதுக்கு இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 இன்விஜிலேட்டர்ஸ் போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க அந்த ஹாலோட இன்விஜிலேட்டராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதுதான் நம்ம விஷயமே. ஸோ நான் சொன்ன இந்த பக்கெட் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கீங்களா, ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் வரிசையாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த நமக்கு கிடைச்ச இந்த எக்ஸாம் வாய்ப்பை வந்து நல்லா பயன்படுத்துவோம். ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்க போகுது. அதனால் பயப்படாமல் நீங்கள் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாக்க அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஹாப்பி நியூஸும் இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு. தேங்க்யூ.